வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யாத்திராகமம் 23வது அதிகாரம். யாத்திராகமம் 23வது அதிகாரத்தின் 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். அடுத்த வார்த்தை, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. யார் அவர்? அவர் யார் என்பதை சரியாய் அறிய வேண்டுமானால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட சென்ற, வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்று ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அடுத்த வார்த்தை, அந்த கன்மலை கிறிஸ்துவே. கைகளை உயர்த்தி ஹalleluya. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட இடங்களிலே தூதன், கர்த்தருடைய தூதன் அல்லது கர்த்தருடைய தூதனானவர் என்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதை பார்க்க முடியும். கிறிஸ்துவினுடைய சுபாவம், கிறிஸ்துவினுடைய செயல் வெளிப்படுவதை அங்கே பார்க்க முடியும். ஆனால் என்ன, பழைய ஏற்பாட்டிலே பிரத்யட்சமாய் அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த நாமம் எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது? யாருக்கு முதலாவது வெளிப்படுத்தப்பட்டது? மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மரியாளுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னே மரியாளுக்கு கிடைக்க பெற்றது என்ன? மரியாள் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்று நானும் நீங்களும் அவர் நாமத்தை அறியவும் அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடவும் பாக்கியம் பெற காரணம் என்ன தெரியுமா? பரலோகம் நமக்கு பாராட்டின கிருபை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர் என்ன செய்கிறார்? நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். நமக்காக அனுப்பப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, நம்மீது அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். நமக்காக அனுப்பப்பட்டவர். ஆமே, நமக்காக அனுப்பப்பட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார்? வழியிலே நம்மை பாதுகாக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்டார், நம்மை மீட்டு கொண்டார். மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு அவர் செய்கிற காரியம், அவர் என்ன செய்கிறார்? வழியிலே பாதுகாக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நாம நிற்க ஒரே காரணம், அவரால் காக்கப்படுவதுதான். ஆமென். அவர் எதுவரைக்கும் பாதுகாப்பாராம்? ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கும் மட்டும் பாதுகாப்பார். நமக்காக எங்கே அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்? பிதாவின் வீட்டிலே, பரலோகத்திலே. அதை தானே சீஷர்களுக்கு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து நான் என்னிடமாய் உங்களை சேர்த்து கொள்வேன் என்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹalleluya. செய்தியை நன்றாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாப்பதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் 1, சத்துருவின் தொடுக்கிற ஆயுதங்கள், இந்த தீபத்தை அணைத்து போடும்படி பிசாசானவனுடைய தந்திரங்கள், எதிரான வல்லமைகளுக்கு நாம் விலக்கி காக்கப்படுவது மாத்திரமல்ல, மாசற்றவர்களாய், கபடற்றவர்களாய், கரை திரையற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிறார். யூதாவை கொண்டு நிருபத்தை எழுதும் போது ஆவியானவர் அதை எழுதி வைத்தார். யூதா 1வது அதிகாரம் 24, 25 வசனங்கள்.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. வழுவாதபடி காக்கவும் மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்தவும் வல்லவர். தேவன் நம்மை பாதுகாத்து எதுக்கு? அவருடைய நோக்கம் என்ன? நாளைக்கு இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி பிதாவின் சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதே அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா, ஆமென். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஏசாயா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தையை எபிரேயர் 2வது அதிகாரத்தில் மீண்டும் அதை உறுதிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் எழுதின ஆமென் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இதுதான் அவருடைய மனசுல இருக்கிற காரியம். இதுதான், இதற்காக அவர் நம்ம கூடவே வருகிறார். அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை நம்மோடு கூட வருகிறவர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் என நமக்கு தெரியும். ஆனால் மார்க் 16 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. மார்க் 16 கடைசி வசனத்தை வாசியுங்கள். மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து. அவர்களுடனே கூட அவர் கிரியை செய்கிறார். ஆமென். நான் கை நீட்டும் போது அவரும் கரம் நீட்டுகிறார். என் கை ஒரு கிரியை செய்யும் போது அவரும் கிரியை செய்கிறார். எதற்காக இப்படி செய்கிறார் தெரியுமா? ஆமென். நான் நாளைக்கு தேவ சமூகத்தில் என்னுடைய பரிசுத்த கரத்தை உயர்த்த வேண்டும். மாசற்றவனாய் அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். இதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நாம் எப்படி காணப்பட வேண்டும்? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஆமென் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான், இனி நான் எப்படி வேணாலும் இருக்கணும். எச்சரிக்கை யாருக்கு தெரியுமா? விழுந்தவனுக்கு அல்ல, நிற்கிறவனுக்கு. நிற்கிறவனுக்கு எச்சரிக்கை. நிற்கிற எவனும் விழாதிருக்கும்படி. அப்ப நிற்கிறவன் விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. விழுந்தவனுக்கு எச்சரிக்கை இல்லை, அவன் விழுந்து விட்டான். நிற்கிறவனுக்கு தான் எச்சரிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் உன்னை காக்கவும் உனக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும். நீ எப்படி காணப்பட வேண்டும் தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒருபோதும் அவரை கோபப்படுத்தாதே. கோபப்படுத்தாதே. இந்த வார்த்தையை கடந்த நாட்களில் அதிகமாய் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். இன்னைக்கு கொஞ்சம் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட என் உள்ளம் ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர், என்னுடைய கடந்த நாட்களிலே உம்மை நான் அதிக கோபப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. இனி எத்தனை காலம் இந்த பூமியிலே வைத்திருக்கிறீர் என தெரியவில்லை. ஆனால் தகப்பனே, அப்பா, இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் உம்மை கோபப்படுத்தாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. காரணம், நான் என்னை காக்கவில்லை, நீர்தான் என்னை காக்கிறே. எங்கிருந்து காக்க ஆரம்பிக்கிறார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல். அதை நான் புரியும்படி சொல்லுகிறேன். நான் என் தாயின் வயிற்றிலே தோன்றினதை, கருவாய் தோன்றினதை என் தாய் உணர்வதற்கு முன்னே, அறிவதற்கு முன்னமே அவர் என்னை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இம்மட்டு நான் உன்னை காத்து வந்தேன், தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன் சொல்லுகிறார். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்க மட்டும். நீ குழந்தையா இருக்கும்போது, நீ கருவா இருந்தது முதல், அவன் உன்னுடைய கடைசி மட்டும் உன்னை பாதுகாக்க ஒரே ஒருவருக்கு மட்டுமே முடியும். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை கோபப்படுத்திடக்கூடாது.
என்னாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என்னாகமம் 32வது அதிகாரத்தின் 13வது வசனம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகும். அதாவது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கின. எப்படி கோபத்தை உண்டாக்கினார்கள்? பொல்லாப்பு செய்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பி செய்தார்கள். அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். அப்போ இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைய பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிளான் இல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்தை அனுமதிப்பார். அது 40 நாள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். 40 days. 40 நாள் முடிவில் வனாந்திரத்திலிருந்து ஆவியானவருடைய பலத்திலே அவர் வெளியே வருகிறார். 40 நாள்ல முடிய வேண்டிய வனாந்திரம் 40 வருஷம் நீளுமானால் அதற்கு காரணம் அவர் அல்ல, அதற்கு காரணம் நாமே. 40 நாள்ல முடிய வேண்டிய வனாந்திரம் 40 வருஷமும் நீளுமானால் அதற்கு காரணம் அவர் அல்ல. சபையே இதை அறிந்து கொள். நம்முடைய திராணி அறிந்துதான் அவர் சோதிப்பார். என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா அதுக்கு மேல 1 கிராம கூட கூட்ட மாட்டார். காரணம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். 40 நாள் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு வனாந்தரத்தை தேவன் அனுமதித்தார். அந்த வனாந்தரத்துக்கு 40 நாள் 40 days. 40 நாள்ல முடிய வேண்டிய வனாந்தரம் 40 வருஷம் ஆகியும் தீரவில்லை. ஆபிரகாமும் ஆகாரும், ஆபிரகாமை தேவன் எதற்குமே அலைய விடவில்லை. நடக்க விட்டார், ஆனா அலைய விடல. அலைய விடுறதுன்னு என்ன தெரியுமா? இங்க போய் பார்த்து அங்க இல்ல, திருப்பி இங்க போய் பார்த்து அங்க இல்ல, திருப்பி இங்க போய் பார்த்து, இப்படி. இதுதான் அலைய விடுவது. நடக்க விடுவது வேற. நன்மை இருக்கு, ஆனா நீ கொஞ்ச தூரம் நடந்துதான் ஆகணும். அது அலையிறது கிடையாது. நமக்கு தெரியும் இது போய் முடிகிற இடத்துல ஒரு நன்மை இருக்குன்னு தெரியும். அப்படிதான் ஆபிரகாமை நடத்தினார். ஆகார் அப்படி இல்லை, தண்ணீரை தேடி அலைந்தாள். அவ அங்க போய் பார்க்கிறா, இல்ல இங்க போய் பார்க்கிறா, அலைகிறாள். ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஆகாரின் சந்ததியாய் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் வைத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமின் சந்ததியாக்கப்பட்ட நான் இப்பொழுதும் வனாந்திரத்தில் அலைகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் அல்ல, அதுக்கு காரணம் என்னுடைய பொல்லாப்பே. இதைதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. என்னண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை நீண்டுட்டே போகுது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். வனாந்திரமே கிடையாது என்றல்ல, ஒரு வனாந்திரம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் உண்டு, ஒரு மாறா உண்டு. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எத்தனை வாழ்க்கை ஃபுல்லாவே மாறானா? தேவன் எதை நல்லது என்று கண்டார்? சாயங்காலமும் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. தேவன் அதை நல்லது என்று கண்டார். இதுதாங்க தேவன் அவருடைய பார்வையில். மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு. தேவன் அதை நல்லதென்று கண்டார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இதற்குள்ளே அநேக காலங்களை நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் என ஒவ்வொரு காலத்தை இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே நமக்கு தேவன் நியமித்திருக்கிறார். ஆனால் நகைக்க வேண்டிய காலத்தில் நான் அழுது கொண்டிருப்பேன். ஆனால் அதற்கு காரணம் தேவன் அல்ல, அதற்கு காரணம் என்னுடைய பொல்லாப்பே. தன் காலத்தில் தன் கனியை தந்தென்று வேதத்தில் இருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து, அதினதின் காலத்திலே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்கிறார். அழ வேண்டிய காலம் நான் அழுதுதான் ஆக வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கு தேவன் எனக்கு நியமித்தல், அதிலே நான் நடந்துதான் ஆக வேண்டும். அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் நகைக்கும்படி குறிக்கப்பட்ட காலத்திலும் நான் அழுது கொண்டிருப்பேன். ஆனால் அதற்கு காரணம் அவர் அல்ல, அதற்கு காரணம் என்னுடைய பொல்லாப்பே. 40 நாள் வனாந்திரம், 40 வருஷம் நீள காரணம் என்ன? இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை அலைய விட்டார். வேதத்தில் சோதனை தேவன்
சோதனை வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிள் அதை தெளிவாய் நமக்கு எழுதி காட்டுகிறது. சோதனை எவ்வளவு காலம்? 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும். எதிலே சந்தோஷப்படுகிறோம்? மேலே இருக்கு, பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? அந்த வார்த்தையை எல்லாரும் பார்க்கணும். துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? அப்ப தேவன் அனுமதிக்கிற சோதனை நம்முடைய வாழ்க்கைக்கு என்னது? கேட்கவே இல்லை, அவசியம். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம். அடுத்த வார்த்தை சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. தேவன் அனுமதிக்கிற சோதனை எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது, சிமிர்னா சபையின் பாடுகளை குறித்து சொல்லும் போது, அந்த உபத்திரவத்தை குறித்து சொல்லும் போது, வெளிப்படுத்தல் 2:10 நினைக்கிறேன். 2:10 வாசிங்க. நீ படப்போகிற பாடுகள், அதாவது இனி நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அடுத்த வார்த்தை, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். சொல்லுங்க, எத்தனை நாள்? 10 நாள். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார். நம்முடைய திராணி எரிஞ்சு அந்த நாளை செட் பண்ணிட்டார். அதுக்கு மேல சோதனை கிடையாது. தேவன் செட் பண்ணது 10 நாள். ஆனா நான் அனுபவிக்கிறது 50 நாள்னா அதுக்கு காரணம் அவர் அல்ல, அதற்கு காரணம் நான், என்னுடைய கிரியை. சோதனையே கிடையாதுன்னு இல்ல. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுக்கு எவ்வளவு தூரம் தான் நடக்க முடியும் அவருக்கு தெரியும். எனவே மோரியா தேசத்தில் ஒரு மலையை குறிச்சிட்டார். 3 நாள் நடக்கலாம். 120 வயசு ஆபிரகாமுக்கு 3 நாள் நடக்கலாம், அவ்வளவுதான். அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். உதவி செய்ய ஆட்டுக்கடாவை தேவன் அனுமதிச்சிட்டார், அவ்வளவுதான். ஏன் ஒரு 30 நாள் நடக்க விட வேண்டியது தானே? இல்ல, ஆபிரகாம் ஆரம்பத்தில் நடக்க விட்டாரு. நீ கால் மிதிக்கிற தேசத்தை தருவேன் சொல்லி நடக்க விட்டாரு. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அதிகம் நடக்க விடுவார். ஆனா சோதனையை தேவன் அனுமதிக்கும் போது நம்ம திராணி தெரியும், இவனால இதுக்கு மேல தாங்க முடியாது, அவ்வளவுதான். Thank you Holy Spirit. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் 10 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர்கள் 10 நாட்கள் உபவாசத்தோடு பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணாங்க. 10வது நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், எல்லாரையும் நிரப்பினார். இதே போல ஒரு அனுபவம் பவுலாய் மாற்றப்பட்ட சவுலுக்கு தேவன் 10 நாள் அனுமதிக்கல, 3 days. ஏன்? ஆல்ரெடி பார்வை இழந்துட்டான். இல்ல, பேதுருக்கு 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணனால நீயும் 10 நாள் தான் இருக்கணும்னா 10வது நாள்ல பவுல் இருக்க மாட்டாரு. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் திராணி தெரியும். திராணி தெரிந்துதான் சோதிப்பார். அவன் 10 நாள்ல முடிய வேண்டிய சோதனை 15 நாள் தாண்டுதுன்னு அதுக்கு காரணம் அவர் அல்ல. நீ சும்மா அவரை காரணம் காட்டிட்டு இருக்கிற. தேவன் அனுமதிக்கிறார். ஆண்டவர் சொல்றவன் பொல்லாப்பு நிமித்தம் உன்னை நான் அலைய விடுறேன். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க எந்த நிலையில இருந்து கேட்கிறீங்களோ, எங்க இருந்து கேட்கிறீங்களோ தெரியல. ஆமென். நம் வழிகளை ஆராய்ந்து சோதனை தேவன் நெடுநாளாய் சோதித்து லாசரு மரித்து 4வது நாள் இயேசு வந்துட்டாருங்க. ஏன் 40 நாள் கழிச்சு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரு உயிரோடு எழுப்ப முடியாதா? முடியும். அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க அழுக. கண்ணீரை ஏன் துருத்தியில் எடுத்து வச்சிருக்கிறார் தெரியுமா? அழுதுட்டு நாம மறந்துடும் தெரியுமா? நம்ம அழுகிறதே மறக்கிறதுக்கு தான். நம்ம அழுறதே நம்ம கவலையை இறக்கிறதுக்கு தான். ஆமா, நம்ம அழுத பிறகு அவர் துருத்தியில் எடுத்து வச்சு, பாட்டில் எடுத்து வச்சு, ஒவ்வொரு சொட்டு கண்ணீர். ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார்னா அதற்கு தப்பும் போக்கை ஏற்கனவே உருவாக்கிட்டார். அவருக்கு என்ன தெரியும்? யோபுவை சோதிக்க சாத்தான் பெர்மிஷன் கேட்ட போது ஆண்டவர் சொல்லல, நான் யோபுவுக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லல. அதே சாத்தான் பேதுருவை சோதிக்க கேட்ட போது, பேதுருவை நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் ஆண்டவர் இல்லவே. அப்ப யோபுவுக்காக வேண்டிக் கொள்ளல, பேதுருவுக்காக வேண்டிக் கொள்றீங்க. அவர்
ரெண்டு பேருடைய திராணி தெரியும். பல சோதனைகளுக்கு நாம தப்ப காரணமே நம்முடைய சில பலவீனங்கள் தான். பேதுருவினுடைய பலவீனம் அவருக்கு தெரிஞ்சதுனால தானங்க அந்த சோதனைக்கு அவனை விடல. பேதுரும் யோபு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாருன்னா யோபுவின் சோதனை தான் பேதுருக்கு வந்திருக்கும். யோபுவின் சோதனை என்ன ஏன் நமக்கு வரல தெரியுமா? அவருக்கு நம்மள தெரியும். அவர் செட் பண்ணிட்டார், இவ்வளவுதான் சோதனை இவனுக்கு, அதுக்கு மேல நான் கூட்டக்கூடாது, கூட்டினா இருக்க. தேவன் சோதித்து யாரும் அழிந்த சரித்திரம் இல்லை. தேவன் நியமித்த நாளில் யாரும் அழியவில்லை. வனாந்திரத்தில் அவர்களை நீட்டினார்களே நாட்களை, அந்த நாட்களில் தான் ஜனங்கள் அழிந்தார்கள். தேவன் சோதித்து யாரும் அழிந்தது இல்லை. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். சோதனையின் காலம் 10 நாள், 15 நாள், 20 நாள், 2 நாள், 3 நாள் தெரியாது. அதற்குள்ளே நான் அழிய அவர் விட மாட்டார். ஆனா என்னுடைய பொல்லாப்பி நிமித்தம் அந்த நாட்களை நான் நீட்டுகிறேன் தெரியுமா? அதுக்குள்ளதான் என் லைஃப் கேரண்டி இல்லாம போயிடும். வனாந்திரத்தை ஜீசஸ் தேவ சமூகத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் நல்லவர். இங்கே பாருங்கள், ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அடுத்த வார்த்தை, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நாம எப்படிங்க நம்மளை கழுவ முடியும்? அதுதான் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். யாரை குறித்து சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவங்களை குறித்து. அதுக்கு மேல படிங்க, அதனுடைய 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது, எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். இந்த பலிகள் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்கள் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? அடுத்த வசனம், காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், வீண் காணிக்கை எனக்கு வேண்டாம். அடுத்த வசனம், தூபம். அடுத்த வசனம், உங்கள் மாத பிறப்புகள், உங்கள் பண்டிகைகள் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அடுத்த வசனம், உங்கள் கைகளை விரித்தாலும், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன். 3 காரியங்கள் என்ன? உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். அப்போ என் ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், என் காணிக்கையை அவர் அங்கீகரிக்க வேண்டுமானால், என் ஜெபத்தை நான் கேட்க வேண்டுமானால், நான் செய்ய வேண்டிய காரியம் தான் 16வது வசனம். 16வது வசனத்தை வாசியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்ப பொல்லாப்பை செய்கிறவனுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவன் எவ்வளவுதான் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் நீண்ட நேரம் ஜெபித்தாலும் தேவன் கேட்க மாட்டார். நான் 6 நாட்கள் என் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு 7வது நாள் வந்து இருந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாராம். ஆண்டவர் சொல்றார், அதை நான் சுமந்து இளைத்து போனேன்கிறார். அது எனக்கு என்னத்துக்கு? யார் கேட்டா? எனக்கு யாருமே ஆராதிக்க இல்லாததுனால தான் உன்னை கூப்பிட்டேனான்னு கேட்கிறார் ஆண்டவர். பரலோகத்தில் கோடா கோடி தூதர்கள் அவரை சூழ ஆராதித்து கொண்டிருக்க நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை ஆசாரியர்களாய் ஆக்கினது பொல்லாப்பை செய்துவிட்டு ஆராதிப்பதற்கல்ல, அதை விட்டு விட்டு அது வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தரை ஆராதிக்கவே தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் பாவத்தை செய்வேனானால் பொல்லாப்பை துணிந்து செய்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்து என்ன ஆராதித்தாலும், நான் என்னை உட்படுத்தி தான் சொல்லுகிறேன், என்னதான் ஆராதித்தாலும் என்னதான் ஊழியம் செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அது எனக்கு என்னத்துக்குன்னு கேட்கிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. நான் பொல்லாப்பை செய்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நிறைய காணிக்கை கொடுத்தா அப்படி ஆண்டவர் நம்ம மேல உருகிடுவார். அப்படியெல்லாம் உருக மாட்டாருங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் இதோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறேன். அநியாயமாய் சம்பாதித்து தேவ சமூகத்தில் கோடி கொண்டு கொடுப்பதை அல்ல தேவன் விரும்புவது. நீதிமானாய் வாழ்ந்து அப்பா சமூகத்தில் கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடுக்கிறீங்க தெரியுமா, அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற, வீண் காணிக்கையை கொண்டு வராத. நீ வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு 4 பேரை கண்ணீர் குடிக்க வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து சர்ச்சில் போடாத. பொல்லாப்பை நடப்பித்து விட்டு நீ காணிக்கை கொண்டு வராதே. பொல்லாப்பை நடத்தி விட்டு நீ ஆராதிக்கிறாயோ, பொல்லாப்பை நடத்தி விட்டு நீ நீண்ட ஜெபம் பண்ணுகிறாயோ, ஆண்டவர் சொல்ற, நான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. தேவனை கோபப்படுத்தாதீர்கள். தேவ சமூகத்தில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எச்சரிக்கையா இருக்கணும். காயினை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. ஏன்? அவன் பலி செலுத்தவில்லையா, அவன் காணிக்கை கொடுக்கவில்லையா, அவன் ஜெபிக்கவில்லையா? இதை மூன்றும் அவன் செய்தும் அவனை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. ஏன்? அவனுடைய கிரியைகள் பொல்லாததா இருந்தது என்று 1 யோவான் 3:12 பார்க்கிறோம். அவனுடைய கிரியைகள் பொல்லாததா இருந்தது. காயின் ஆபேல் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் அவரை ஆராதிக்கக்கூடியவன், நான் அவருக்கு காணிக்கை கொடுக்கக்கூடியவன், நான் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியவன். அதனால நான் எப்படி இருக்கணும்? என் கிரியைகளை காத்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்ற, காயினை, நீ நேத்து பாவம் செஞ்ச காயினே, ஓகே. ஆனா உன்னுடைய இப்பொழுது நிலைமை என்ன தெரியுமா? ஆராதனை முடிச்சிட்டு திருப்பியும் போய் பாவம் செய்ய போகிற. பாவம் உன் வீட்டு வாசற்படியில படுத்து இருக்கிறது. நீ உண்மையில நேற்று பாவம் செஞ்சுட்ட. உன் பிழைகளை உணர்வாயானால் என்ன செய்வாய்? வேதம் என்ன சொல்லுகிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லவில்லை. அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஆனா காயினே, உன்னுடைய இப்பொழுது நிலை நீ விடுறது மாதிரி இல்ல. ஏன்னா பாவம் உன் வாசற்படியில படுத்து இருக்கிறது. நீ சர்ச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் திருப்பியும் இதே பாவத்தை தான் செய்வ, திருப்பியும் இதே அக்கிரமத்தை தான் செய்வ, திருப்பியும் அதே பாதையில தான் போவ. இப்படி நீ செய்வாயானால் உன் ஆராதனை எனக்கு என்னத்திற்கு? உன் காணிக்கை எனக்கு என்னத்திற்கு? நீ ஏன் ரொம்ப ஜெபம் பண்றேன்னு ஆண்டவர் கேட்கிறார். அவரை கோபப்படுத்தாதே. அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறவன் தன் கிரியைகள்ல ரொம்ப கவனமா இருப்பான். என்ன செய்யணும், என்ன பார்க்கிறோம், இனி நான் அல்ல. அதுதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. தேச சட்டப்படி இது செஞ்ச பாவம் இல்லதான். சட்டங்கள் நிறைய அனுகூலமா வந்து விட்டது மனிதர்களுக்கு. இது செஞ்ச பாவம் இல்லதான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. காரணம், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல. இந்த வார்த்தையை உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே. நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே. தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் இரக்கம் தருகிறார். அந்த இரக்கம் என்ன? நீ என்ன செஞ்சால் நான் உனக்கு இரக்கம் தருவேன் என்றா? இல்ல, பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எல்லாரும் கையில கல்லோட வராங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று. எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயாச்சு. இயேசு திரும்பி பார்க்கிறார், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யாருமே கல்லெறியலையாமா? இல்ல ஆண்டவரை, யாரும் கல்லெறியல. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ அடுத்து யார் தான் எரியணும்? பாவம் இல்லாம அந்த இடத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. இயேசு எரிவார்னு பார்த்தா இயேசு எரிந்தார், கிருபையை எரிந்தார் அவள் மேல. ஹல்லேலூயா, இரக்கத்தை எரிந்தார் அவள் மேல. ஆண்டவர் சொன்ன, நானும் உன்னை குற்றவாளியை தீக்கல சொன்னதும் அவ சந்தோஷமா திரும்பினதும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இனி பாவம் செய்யாத. இனி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இனி செய்கிற செயல் தான், இரக்கம் பெற்ற பிறகு நாம செய்கிற செயல் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இரக்கம் பெற்ற பிறகு, அறியாமை உள்ள காலங்களிலே அவர் காணாதவர் போல் இருப்பார். ஏன்னா அறியாமை உள்ள காலங்களில் ஆல்ரெடி நம்ம மூங்கி தான் இருக்கிறோம், சேற்றில் மூழ்கி இருக்கிறோம். நம்ம மீது அன்பு கூர்ந்து கிருபையினால் தூக்கி எடுத்திருக்கிறார். இப்போ நிக்கிறோம். எங்க நிக்கிறோம்? கன்மலை மேல. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கன்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை நாவில் தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இப்போ நின்னாச்சு. நிக்கிறவனுக்கு தான் செய்தி. இனி விழாதபடி, இனி இனி
வேதத்துல சில வார்த்தைகள் உண்டு. இனி, இன்னும், ஆனாலும், ஆனால். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பார்க்கணும் நம்ம. இனி, இந்த இனி, நீ எகிப்துல இருந்த, உன்னை ரத்தத்தால கொண்டு வந்துட்டேன், இப்போ உனக்கு நான் ஒரு தூதனை அனுப்புறேன், அவர் உன்னை பாதுகாப்பார். நீ ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீ ஒரி பண்ணாத. நீ உன்னை காக்க முடியாது. எகிப்துல உன்னால உன்னை பாதுகாக்க முடிந்ததா? இல்ல, நான் தான் ரத்தத்துக்குள்ளதான் வைச்சுக்கு தேவன் பாதுகாத்தார். உன்னை அவர் கடைசி வரை பாதுகாக்க வல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்த அவர் வல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பாதுகாப்பார். ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனா நீ அவர் சமூகத்துல எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? அவரை நான் எக்காரணம் கொண்டு கோபப்படுத்திடக்கூடாது. கோபப்படுத்திடக்கூடாது. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப தேவ சமூகத்தில் எச்சரிக்கையா இருக்கிறவன் தன் கிரியைகளை ரொம்ப பார்ப்பான், கவனிப்பான். இந்த செயல் நான் செய்வது அவருக்கு பிடிக்குமா? அதான் பவுல் சொல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த காரியத்தை நான் செஞ்சாலும் கவர்மெண்ட் என்ன தண்டிக்காது. ஏன்னா கவர்மெண்ட் இதை செய்யறதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. ஆனா பைபிள் கொடுக்கல. பைபிள் கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் கொடுக்கல. அதனால நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த போன பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். எனக்கு ரொம்ப பலனா இருந்துச்சு பர்சனலா. இந்த சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு என்ன மட்டும்தான் செய்ய முடியும் தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா, அவர் என்ன செய்தார்? கீழே நிந்தித்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சாங்க. அவர் கடைசியா செய்தது என்ன? கை கால்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு அடி கொடுக்கணும்னு ஒரு மனசுல ஒன்று வச்சிருக்கிறோம். செஞ்ச ஒரு லைட்டா அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு வரும்போதாவது தட்டி விட்டுட்டு, தெரியாம தட்டிட்டு, அது மனசுல வச்சுட்டு என்னை தட்டி விட்டு சர்ச்சுக்கு வரும்போதாவது லைட்டா. சிலுவையில் அறையப்பட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. கையை எடுத்து யாராவது இந்த கால் சில இடத்துக்கு போல நினைச்சா போக முடியாது. சிலுவையில் அறையப்பட்டா ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் தெரியுமா? பிதாவே, உம்முடைய கையில் என்னை ஒப்படைக்கிறேன். ஹல்லேலூயா. இது மட்டும் தாங்க செய்ய முடியும். இது ஒண்ணுதான் செய்ய முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பவுல் சொல்றாரு, நான் அவரோடு கூட அறியப்பட்டிருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. நான் இப்ப அவரு கூட அவர்களோடு சென்ற கன்மலை, ஞான கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆண்டவர் சொல்றார், அவரை கோபப்படுத்திராத, அவரை கோபப்படுத்திராத. நாம் கோபப்படுத்தும் போது அவர் என்ன செய்வார்? ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி நான் இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கோபப்படுத்தினால் அவரிடத்தில் வெளிப்படுகிற காரியங்கள் என்ன? முதலாவது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சு. அதை இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? முந்தின அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். ஏலின் பிள்ளைகள் ஓப்னி பினேகாஸ் தேவ சமூகத்தில் துணிகரம் கொண்டார்கள். பாவத்தை, அக்கிரமத்தை துணிகரமாய் நடப்பித்தார்கள். நித்தம் தேவன் கனவீனம் பண்ணப்பட்டார், கனவீனப்படுத்தப்பட்டார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டார். முதல்ல பேசினார், எச்சரித்தார், உணர்த்தினார், கேட்கவில்லை. ஊழியர்களை கொண்டு பேசினார், தகப்பனை கொண்டு பேசினார், கேட்கவில்லை. கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டார். ஆராதனை இருந்துச்சு, பிரசங்கம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா ரேமா இல்ல, வார்த்தை இல்ல.
நல்ல கவனமா கேளுங்க. நம்ம எதுல எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? எனக்கான வார்த்தை அனுதினமும் எனக்கு கிடைக்குதா? இதுல நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கான வார்த்தை அனுதினம் கிடைக்கல, எனக்கு வார்த்தையே கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னா சம்திங் ராங். அவர் நம்ம கிட்ட பேசுறத நிறுத்திட்டாரு. ஏன் பேசுறத நிறுத்திட்டாரு? நாம அவரை எங்கேயோ கோபப்படுத்திட்டோம். நம்மள ஒருத்தங்க கோபப்பட்டு அவங்க கிட்ட பேசுவோமா? நம்ம பெரிய பகையெல்லாம் வைக்க மாட்டோம், பெருசா அவங்களுக்கு ஒரு குழி வெட்டி அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? பேசாம இருப்போம். நம்மள ஒருத்தங்க கோபப்படுத்திட்டாங்கன்னா நம்ம பேச மாட்டோம். அவரும் பர்சன், அவருக்கும் வலிக்கும். நீங்க வேதம் முழுவதும் எடுத்து பார்த்தால் தெரியும், ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். மார்த்தாள் மரியாள் கண்ணில் கண்ணீர் வரும்போது அவர் கண்ணிலே கண்ணீர் வரும். வேதம் சொல்லுகிறது நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று. வலினா என்னன்னு அவருக்கு தெரியும், வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும். நாம் அவரை கோபப்படுத்தினால் அவர் நம்மோடு பேச மாட்டார். பிரசங்கம் கிடைக்கும், யூடியூபை தட்டினா 1000 பிரசங்கம் கிடைக்குங்க. பைபிளை திருப்பினா 1000 பிரசங்கம் எடுக்கலாம், நெட்டை தட்டினா 1000 பிரசங்கம் எடுக்கலாம். ஆனா உங்களுக்கான ரேமா மிஸ் ஆயிரும், உங்களுக்கான வார்த்தை கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. அன்று எம்மாவுக்கு போன சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டபோது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த அனுபவம் நஷ்டப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தை கேட்கும் போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இப்போ கேட்டு கேட்டு பழகிட்டா. ஏன் வார்த்தை உங்களுக்கு வெளிப்படவில்லை? கர்த்தர் பேசாம இருந்துட்டார். அவர் கொஞ்ச நாள் மௌன விரதெல்லாம் கிடையாது. நம்முடைய செயல்கள் அவரை கோபமூட்டி அவர் மௌனமாயிட்டார். சிட்சித்து, வேதம் சொல்லுகிறது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் போதிக்கும் போது நான் ஒரு தப்பு பண்ணா அவர் என்னை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் சரியா. நீங்க நமக்கே தெரியுங்க, பைபிள் எடுக்கும் போதே நமக்கு தெரியும், நம்முடைய செயலும் தெரியும். பைபிள் எடுக்கும் போது என்ன பேசுவார்னு தெரியும். அதனாலதான் கர்த்தர் காண்பிக்கிற சாப்டரை விட்டுட்டு நாம சாப்டரை தேடுவோம் தெரியுமா? சங்கீதம் 91, 121 படிச்சா பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம அப்படி படிச்சுட்டு போயிடலாம். ஆண்டவர் காட்டுவார் இதை படின்னு, அதை படிக்க மாட்டோம். நமக்கு தெரியும் அங்க என்ன எழுதியிருக்கோன்னு தெரியும். சிட்சையை பகைத்து கர்த்தருடைய வார்த்தையை நீ முதுகுக்கு பின்னாக எறிகிறாய். ஆண்டவர் சொல், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். ஹல்லேலூயா. அனுதினமும் அவரால் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது கொஞ்சம் சாஞ்சாலே ஏய் அப்படிங்கிற ஒரு சத்தம் நமக்குள்ள கேட்கணும். இந்த அனுபவம் நமக்குள்ள, அது பேசுகிற எனக்கானாலும் சரி யாருக்கானாலும் சரி, இந்த அனுபவம் நஷ்டம் ஆயிட்டுனாலே ஆமே நம்ம இப்போ முடிஞ்சிரும், இப்போ வந்துரும் பார்த்து பார்த்து சுத்திட்டே இருப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். இந்த வருஷம் முடிஞ்சிரும், 2020 முடிஞ்சிரும், 2021 பாதியில முடிஞ்சிரும். பார்த்தா போயிட்டே இருக்கு. என்னாண்டவர் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் உன்னோடு பேசின வார்த்தையை நீ முதுகுக்கு பின்னாக, அதை நான் இன்னும் சொல்ல விரும்பினேன்னா, இன்னும் சொல்லணும்னா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ உன் முதுகை காட்ட ஆரம்பிச்சிட்ட. இந்த வேதம் நம்மை தேறினவனாகவும் தகுதி உள்ளவனாகவும் நிறுத்த நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாற அவனுக்கு கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகம். தீமோத்தேயுக்கு பவுலை கொண்டு எழுதும் போது ஆவியானவர் எழுதுகிறார், இது உபதேசத்திற்கும், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17, இது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளது. உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்கிறது, இது பிரயோஜனம் உள்ளது.
ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது, உணர்த்தும் போது அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே செவி கொடுக்கிறோமா? மார்க் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் ஆமென் 2வது அதிகாரம், இந்த 2 சாப்டர்லயும் 2 கூட்டத்தாரை பார்க்க முடியும். ஆண்டவர் மார்க் 12வது அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஆமென். ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினான் என்று சொல்லி இந்த உவமையை சொல்லுகிறார். அந்த மனிதனுடைய மகன் அதை விசாரிக்க வரும்போது அங்கே இருக்கிறவங்க அவனை பிடிச்சு கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த உவமையை முடிக்கிறார். இதை கேட்ட பரிசேயர்கள், ஆமென், 12வது வசனத்தை வாசியுங்கள். 12 இந்த ஊமை தங்களை குறித்து சொன்னார் என்று, தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இந்த ஊமை, இந்த வார்த்தை தங்களை குறித்து தான் சொன்னார்கள் என்று அறிந்து அவர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். எப்படி போயிருப்பாங்க? இப்படி நின்று வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. தங்களை குறித்து சொன்னது அவங்க எப்படி போயிருப்பாங்க? இப்படியா போயிருப்பாங்க? திரும்பி போயிருப்பாங்க. முதுக காட்டினாங்க. நீ என் வார்த்தைகளை உன் முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டாய். உன்னை குறித்து தான் சொல்றாருன்னு தெரியுதுல்ல? எதுக்காக வசனம் உன்னை குறித்து சொல்லுது? நீ தேறினவனாகணும். நீ எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகணும். ஆமென். அவங்க அவர்களை விட்டு போய்விட்டார்கள், முதுக காட்டினாங்க. இதே சுவிசேஷம் தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு பேசினார். என்ன பேசுகிறார்? 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியப்படுவார்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த, அதேதான் அங்க சொன்னார். அவருடைய மகன், அவர் உவமையா சொன்னார். ஏன்னா இன்னும் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உவமையா சொன்னார். அந்த ஒரே மகனை இவங்க எல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்னு. உடனே அதை கேட்டு நம்மள தான் சொல்றாரு சொல்லி அவர் விட்டு போயிட்டாங்க. இங்கேயும் அதே தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசு, நீங்க அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க. இப்படி சொன்னதும் 37வது வசனத்தை வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இனி இங்க பாருங்க, மார்க் 12வது அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தார் கேட்டுட்டு இருக்கிறாங்க. தங்களை குறித்து சொல்லுகிறார் என அறிந்ததும் முதுகை காட்டி விட்டு போய்விட்டார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தார் கேட்கிறாங்க. தங்களை குறித்து தான் சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்ததும் ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சு கேட்கிறாங்க, இனி நாங்க என்ன செய்யணும்? இந்த அனுபவத்தை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாங்க என்ன செய்யணும்னு அந்த அர்ப்பணிப்போடு நம்ம கேட்கும் போது ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். பேதுரு பேசுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தேவன் நம்மோடு பேசுறது நம்மளை தள்ளுறதுக்கு இல்ல, நம்மளை சேர்க்கிறதுக்கு. ஆனா அந்த வார்த்தைக்கு நாம கொடுக்கிற பதில் என்ன? நாம அதை எப்படி விட்டு போகிறோமா? என்ன இவர் ஃபுல்லா என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறார் சொல்லிட்டு முதுக காட்டுறோமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். இங்க பாருங்க, ஜனங்கள் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டபோது மீண்டும் அவர்களோடு பேசுகிறான் பேதுரு. மீண்டும் பேசுகிறான். ஆனா முதுக காட்டும் போது அவர் மௌனமாயிருவார், பேச மாட்டார். தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறாரா? சொல் அன்னைக்கெல்லாம் முந்தியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நைட்டு கூப்பிட்டு பேசுவார். ஏன் இப்ப பேசல? ஏன் பேசல? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம முதுக காட்டிட்டோம். ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம முதுக காட்டிட்டோம். அவர் மௌனமாயிருவார். ஒரு உணர்வுள்ளவன் அவர் மௌனம் ஆயிட்டார்னா அவன் உடைஞ்சிருவான்.
அதான் பாடினோம், நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, உருக்குலைந்து போ. உணர்வு இல்லாதவன் அப்பாடா முந்தி மாதிரி அவர் இப்போ ஒண்ணுமே சொல்லல சொல்லி அவன் தன்னுடைய பொல்லாத கிரியைகளை தொடர்ந்து செய்வான். என கேட்கிற சபையே, கர்த்தருடைய சத்தம் தொடர்வாய் நம் காதுகளில் கேட்கிறதா? ஒரு சின்ன தப்பு பண்ணாலே அவர் கண்டித்து உணர்த்துகிற காலம் போய் இன்னைக்கு பெரிய துணிகர பாவம் செய்தோம், ஆண்டவர் ஏன்னு கேட்கலங்கிற நிலைமையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் மௌனமாகி எத்தனை நாள் ஆகிவிட்டது? அவர் மௌனமாயிட்டார்னா நம்ம உணர்ந்து உடனே திரும்பணும். ஏன் ஆண்டவர் பேசல, ஏன் பேசல, ஏன் இவங்க பேசல? ஆமென். சில இடத்துக்கு போயிருப்போம், சிலர் எதிர்பார்த்து போயிருப்போம், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், நமக்கு சொந்தக்காரங்க ஆகட்டும், வந்து நம்மளை பார்த்து நம்ம கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னா ஏன் பேசல, ஏன் பேசல? கொஞ்ச நேரம் உள்ளம் படபடக்குமே. போன் பண்ற ஒருத்தங்களுக்கு எடுக்கல, திருப்பி ட்ரை பண்ணும்போது அந்த கால் வெயிட்டிங்ல இருக்கு, இன்னொருத்தங்க போன் பண்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க, ஏன் போன் மட்டும் எடுக்காம அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க? என்ன ஏன் ஏன்? இந்த ஏன் என்ற கேள்வி அவர் பேசாம இருந்த போது நமக்குள் வருதா வரலையா? ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 50:17-21 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். அடுத்த வார்த்தை, நானும் இருப்பேன் என்று, உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அது அர்த்தம் என்ன? அவர் அமைதியாயிட்டார்ப்பா, அவர் கண்டுக்கலப்பா, நம்ம இனி என்ன வேணும்னு செய்யலாம். நோ, அவர் மௌனம் ஆயிட்டார்னாலே நம்முடைய அடுத்த போக்கஸ் அவர்கிட்ட பேசுறது தான். நல்ல கவனமா கேளுங்க. அவர் மௌனம் ஆயிட்டார்னாலே நம்ம படகு தத்தளிக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். படகுல இயேசு பின்னணியத்திலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார், மௌனம் ஆயிட்டார். கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த சான்ஸை தான் பிசாசு பார்த்துட்டு இருப்பான். கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு சீஷர்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 12 பேரும் இயேசுவின் இடத்துல வந்தார்கள். அவ்வளவுதான். இனி இந்த கொந்தளிப்பு நிற்கவும், படகு வழியிலே நான் அழியாமல் அக்கறையில போய் சேரவும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்ன? அவரிடத்துல திரும்பி அவரிடத்துல வருவது. 12 பேர் இயேசுவின் இடத்துல வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், ஆனா நீ திருந்துவேன்னு பார்த்தா நீ என்ன நினைச்சிட்ட? அவர் தான் மௌனமா இருக்கிறார்ல, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு நீ செய்யற. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இதுதான் நியாய தீர்ப்புன்னு சொல்றது. நியாய தீர்ப்பு அடுத்த வசனம் படிக்கும் போது தெரியும். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். நல்ல கவனிங்க. இங்கே தேவன் கண்டிக்கிறது திருத்துறதுக்கு, நியாய தீர்ப்புல கண்டிக்கிறது பீறி போடுறதுக்கு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சங்கீதம் 1 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மில் அநேகர் பிள்ளைகளை ரொம்ப படிக்க வைக்கிற சங்கீதம். ஆனா நாம் அதுல ஒரு வசனத்தை மறக்கிறோம். என்ன வசனம்? துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்க முடியாது. அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாதான் நான் சரியா தான் போறேனா தப்பா போறேனா என்கிறது எனக்கு தெரியும். அவர் பேச விட்டுட்டார்னா எனக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகளிலே நான் போவேன். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகள். நான் பல முறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏமே, நமக்கு சரின்னு தோன்றதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கு சரின்னு தோன்றதெல்லாம் சத்தியம் கிடையாது. இப்போ சண்டே ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? மனிதன் எப்படி உருவானான், மனிதன் எப்படி உருவானான். டீச்சர்ஸ் தானே ஃப்ரெண்டில் இருக்கீங்க, சொல்லு. மனிதன் எப்படி உருவானான்? அப்படியே வந்துட்டானா? எப்படி உருவானான்? மண்ணினால் தேவன் படைத்தார். ஸ்கூலில் போனால் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? மனுஷன் எப்படி வந்தான். இது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ பிள்ளைங்கள் கூட ஆன்லைன் கிளாஸ் இருந்து படிக்க வேண்டியதான்ல. மனுஷன் எப்படி வந்தான்? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்களும் இவைகளை நீ செய்யும் போது நீங்களும் மௌனம் ஆயிட்டீர்களா? மனிதன் எப்படி உருவானான்?
குரங்கில் இருந்து. ஓகே, இங்க எக்ஸாம் வைக்கிறாங்க, என்ன எழுதணும்? சண்டே ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சா என்ன எழுதுனா மார்க்? தேவன் படைத்தார்னு எழுதுனா மார்க். இதே மார்க்க ஸ்கூல்ல போய் எழுதுனா கிடைக்காது. அப்ப இங்க ஒரு சரி, அங்க ஒரு சரி. சரி, சத்தியம் எத்தனை? 2 சரி ஆயிட்டு. இப்போ 2 சரி இல்ல, இங்க ஒரு சரி அங்க ஒரு சரி. சத்தியம் எத்தனை? சத்தியம் ஒண்ணுதான். இப்ப சொல்லுங்க, மனுஷன் எப்படி வந்தான்? இப்போ சிலருக்கு சந்தேகம், ஏன்னா டெய்லி அவங்கள கண்ணாடியில பாக்குறனால என்னமோ தெரியல. எங்க சரி நிறைய இருக்குங்க. எனக்கு ஒரு காரியம் சரியா இருக்கும், இங்க ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியம் சரியா படும், உங்களுக்கு ஒரு காரியம் சரியா படும், எல்லாருக்கும் ஒரு காரியம் சரியா படும். 100 பேர் இருந்தா 100 சரிகள் வரலாம், ஆனா சத்தியம் ஒன்றுதான். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது அறியணும்னா எனக்கிட்ட அவர் டெய்லி பேசிட்டு இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவன் மௌனமா இருக்கிறார்னா நான் என்ன செய்யணும்? நான் இமிடியேட்டா அவரோடு ஒப்புரவாகணும். இமிடியேட்டா அவரோடு ஒப்புரவாகணும். சிலட்ட சொல்லுவோம்ல, பேசாம மட்டும் இருக்காதீங்க இல்ல. ஒரு நைட்டு 1 மணிக்கு இந்த 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தை தியானித்த போதுதான் கர்த்தரோடு உடைஞ்சு இந்த பாடல பாட வச்சார். பேசாம மட்டும் நான் புரிந்து கொண்டேன், அவர் பேசுகிறவர், ஆனால் எல்லாரோடும் அல்ல. எல்லாத்தையும் ஒரு விஷயம் பேசுவார், கேட்க விருப்பம் உள்ளவர்களோடு தொடர்ந்து பேசுவார். நம்ம கிட்ட எல்லாம் பேசி இருக்கிறார், தொடர்ந்து பேசுகிற அனுபவம் இருக்குதா? இல்ல மௌனம் ஆயிட்டாரா? மௌனம் ஆயிட்டார்னாலே புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொன்றாய் நிறுத்துவார். இல்ல டெய்லி பேசுறாருன்னா என்னை கண்டித்து இங்கேயே திருத்திடுறார். நான் நியாயாசனத்துல நாளைக்கு போய் நிற்கும் போது, ஆமே, நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் போது நான் குற்றமற்றவனாயிருப்பேன், நான் குற்றமற்றவனாயிருப்பேன். அதுதாங்க அவர் வழியிலே காக்கிறதுக்கு, ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு. எனவே இங்கே கண்டிக்கப்படுகிறவர்கள், இங்கே சிட்சிக்கப்படுகிறவர்கள், ஆமேன், சவுல மாதிரி இருக்கக்கூடாது, ஆமேன், தாவீத மாதிரி இருக்கணும். சவுல் என்ன பண்ணா? தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னுட்டான், தனக்கு ஃபேவரா இல்லாத தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டான். ஆனா தாவீது அப்படி இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீ இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி நேரம் முகத்துக்கு முகம் பார்த்து பேசும்போது, நான் ராஜா, நீ எப்படி என்ன வந்து சொல்ல? உன்னை தேசத்துல ஏற்படுத்தினதுனா என்ன வந்து நீ சொல்றியான்னு சொல்லிட்டு பேசாம விழுந்துட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். வார்த்தைக்கு முன்னாடி விழுந்துடணும், வார்த்தைக்கு முதுக காட்டக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவரை கோபப்படுத்தினால் அவர் நம்மோடு பேச மாட்டார். நேரம் போகிறபடினால வேகமா சொல். 2வது எஸ்ஐயா 54:8 வாசிங்கள். 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். கோபப்படுத்தினால் அவர் முகத்தை மறைச்சிடுவார். அவர் முகத்தை மறைச்சா என்ன ஆகும் தெரியுமா? சங்கீதம் 30:7 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர், நீர் உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். அவர் முகத்தை மறைச்சிட்டார்னா கலக்கம் நம்மளை பிடிக்கும். கலக்கம், எதை நினைச்சாலும் எதை குறித்தும் கலக்கம். இப்படி கலங்கிட்டே இருப்போம், நினைச்சு கலங்கிட்டே இருப்போம். 104:29 சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம், அவர் முகத்தை மறைத்த போது நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். பயந்துட்டே இருக்கிறது. எதை நினைச்சாலும் பயம். நைட்டை நினைச்சா பயம், டே நினைச்சா பயம், ஆமை, நாளைய நினைச்சா பயம், எதிர்காலத்தை நினைச்சா பயம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? முகத்தை மறைக்கிறது. ஏன் முகத்தை மறைக்கிறார்? அற்ப காலம் உண்ட கோபம். அந்த எப்படி அந்த கோபம் மூண்டது? நாம மூட்டணும். உபாகம் 32வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் வாசியங்கள் வேகமாக. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை அருவருப்பானவைகளினால் கோபப்படுத்தினார்கள். 17 பலியிடவில்லை. 17வது வசனம், அவங்க ஆராதிக்கல. இந்த 2 வசனத்தையும் சேர்த்து ஒரு காரியம் சொல்ல முடியும், அருவருப்பானவைகளை செய்கிறவனுக்கு சரியாய் ஆராதிக்க முடியாது. சர்ச் அட்டன் பண்ணலாங்க, யாருனாலும் சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணலாம், ஆனா ஆராதிக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். அட்டன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம அதுல திருப்தி அடைகிறோம். இன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன், ஒன்று ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணணும், இல்லை செகண்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணணும். 2க்கும் வழியிலேயே ஆன்லைன்ல அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ணலாம், எங்கிருந்து அட்டன் பண்ணலாம், இங்க வந்து அட்டன் பண்ணலாம், ஆனா ஆராதிக்கிறோமா?
ஆண்டவர் சொல்ல, அவர்கள் பலியிடவில்லை. பலியிடவில்லை. வர்ஷிப் பண்றோமா? அன்றாட பலி யாரில் வெளிப்படுகிறதோ அவர்களுக்கு தான் ஆராதனை உடனே ஆராதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அட்டன் பண்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் அட்டன் பண்றவங்களா இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. இருந்த முகத்தை மறைச்சிருவேங்கிறார் ஆண்டவர். அது கோபத்தை உண்டாக்குதான். கோபத்தை உண்டாக்குது. ஆராதிக்கிறோமா? ஆனா அன்னைக்கு ஆராதிச்சு, இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை. நோ, ஆராதனை நம்மை பிரியப்படுத்த செய்வதல்ல. ஆராதனை ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரமே உரியது. ஹல்லேலூயா. அதான் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ சொல்லி வருகிறவங்களுக்கு தான் ஆராதிக்க முடியும். நம்ம எல்லாம் வந்து சொல்றவங்களா இருக்கிறோம். இங்க இருக்கிறவங்க சொல்லணும், ஃபோர்ஸ் பண்ணணும். வந்து சொல்றவங்க அப்படி தேவன் ஏற்படுத்தல நம்மள. ஆமென். 2 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்லி அண்ணன் வர்ஷிப் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அது மைண்ட்ல அப்படியே இருக்கு. நல்ல வார்த்தை. ஆமென். வர்ஷிப் லீடர்ஸ்னு யாருமே கிடையாது, எல்லாருமே வர்ஷிப்பர்ஸ் தான். ஆமென். ஆராதனை லீட் பண்றவங்களும் கிடையாது. ஆராதனை லீட் பண்றது ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அவர் யாருக்கு மகிமையை கொடுத்துட்டே இருப்பார்? பரிசுத்த ஆவியானவருக்கு. அவன் இங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, இங்க யாரும் இங்க மேடையில் இருக்கிறவங்க பெரிய ஆளும் கிடையாது, கீழே இருக்கிறவங்க சின்ன ஆளும் கிடையாது. இங்க பெரியவர் ஒரே ஒருவர் மாத்திரமே. அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆராதிக்கணும், அட்டன் பண்ண கூடாது. அட்டன் பண்றதெல்லாம் திருப்தி அடைகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எனக்கு பலியிடவில்லை. 17வது வசனம், 18வது வசனத்தை வாசிங்க. ஜெனிப்பித்த கன்மலையே, ஜெனிப்பித்த கன்மலையே, நீ நினையாமற் போனாய். அதாவது நீ அவரால் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நீ மறக்கிற. ஜெனிப்பித்ததை மறக்கிற. தேவனை மறக்கிறேன்னு சொல்றதை விட அந்த வார்த்தையை பாருங்க. உன்னை பெற்ற தேவன், உன் தேவன் இல்ல, உன்னை பெற்ற தேவன், உன்னை ஜெனிப்பித்த. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்? அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து. இதை நம்ம மறக்கிறோம். அடுத்த வார்த்தை, கர்த்தர் அதை கண்டு, கர்த்தர் இவைகளை கண்டு அருவருப்பானது செய்தத, ஆராதிக்காம இருந்தத, அவரை நினைக்காம இருக்கிறத கண்டு தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. 20வது வசனம், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். என் முகத்தை மறைப்பேன். அவர் முகத்தை மறைச்சார்னாலே நம்மளை புறக்கணிக்கிறார்னு அர்த்தம். அவர் முகத்தை மறைத்தால் நாம் புறக்கணிக்கப்படுவோம். அவர் பேசாம இருந்துட்டா நம்முடைய பாவங்கள் எண்ணப்படும். அவர் மௌனமாயிட்டார்னா நம்முடைய பாவங்கள் எண்ணப்படும். அவர் முகத்தை மறைச்சிட்டார்னா நாம புறக்கணிக்கப்படுவோம். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நாம் அவரை கோபப்படுத்தினால் அவர் என்ன செய்வார்? ஓசியா 5வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும், என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். போயிடுவார். அவர் போயிட்டார்னா நமக்கு அடுத்து முன்னாடி போக முடியுமா? முடியாது. எனவேதான் இஸ்ரவேலர்களில் அநேகர் வனாந்திரத்திலே வழியிலே விழுந்தார்கள். இதெல்லாம் அன்னைக்குப்பா பழைய ஏற்பாட்டிலப்பா, புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் சொன்னார், நிற்கிறவன் எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். பாத்தீங்களா? அப்ப அவர் போயிட்டார்னாலே ஆபத்து நெருங்கிட்டுன்னு அர்த்தம். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 15வது வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும், என் முகத்தை தேடணும். இந்த ஒண்ணுதான் கர்த்தர் கேட்கிறார். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நீ உணர்ந்து என்ன தேடுவேனா, நான் கூட இருந்து உன்னை கடைசி வரை நடத்துவேன். நீ உணராமலே இருப்பேனா, நான் போயிடுவேன். வழியிலே நம்மை காப்பதற்கும் நமக்காய் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நம்மோடு கூட வருகிற கன்மலையாகிய கிறிஸ்துவை கோபப்படுத்தாதிருங்கள். உணர்வுள்ளவர்களாய்
ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அப்பா சமூகத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தருடைய சத்தம் கேட்டு நாட்கள் ஆச்சா? அவர்கிட்ட கேளுங்க, என் கூட பேசுங்கப்பான்னு கேளுங்க. என் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்கன்னு சொல்லுங்க, என்னை தனியா விட்டுறாதீங்க. ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், மோசே நான் இந்த ஜனத்து கூட வரமாட்டேன். மோசே சொன்னது, மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போயிருந்து அழுறான். என்ன மோசே, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சு, என்ன வேணும்? என் கூட நீங்க வரணும். நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். ஏன்? நீங்க வரலன்னு என்னால முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் வரேன் மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்ற, கோபப்படுத்தாதிருங்க. அவருக்கு பிரியமாய், அவரை பிரியப்படுத்த என்ன செய்யணுமோ அதையே சிந்தியுங்கள், அதையே செய்யுங்கள், அப்படியே செயல்படுங்கள். கர்த்தர் கூட இருப்பா. கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் கிருபையாயிருப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்யும், எனக்கு கற்றுத்தாரும் தேவனே என்ற பாடலை ஜெபமாக பாடி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ரபா சந்தன கடரா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ரெண்டு கைகளை உயர்த்தி, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த. நீரே என் தேவன், நீரே உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே. அப்பா, எங்க கூட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. நீரே என் தேவன், நீரே, உங்க முகத்தை மறைச்சிடாதீங்கப்பா. எங்கள் அக்கிரமங்களை மன்னிச்சு கிருபையாயிரங்க, கிருபையாயிரங்கும் செம்மையான வழியிலே. அப்படியே கைகளை உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தி கேளுங்க. மேக ஸ்தம்பமே, சபையை நடத்துங்கப்பா, இப்படி நடத்துங்கப்பா. நாங்க உங்க சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களை ஒருபோது நாங்க கோபப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆட்கொள்வீராக. உமக்கு பிரியமானதை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே.